ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டால்மினி. இன்றைக்கி நான் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் மராத்தானுக்கு தான். இப்போ காலையில் ஒரு 5 மணி ஆகிருக்கு. ஒரு 5:30க்கு நான் அங்கே இருக்கணும். நான் போய் ஓட போகிறேன். வாங்க நீங்களும் கலந்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய செகண்ட் மராத்தான். இதுக்கு முன்னாடி ஓடினது பார்த்திங்கன்னா சூரியன் எஃப்எம் மராத்தான் ஓடிருந்தேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் ரீச் ஆகிட்டேன். இங்கே நம்ம வெள்ளாளர் காலேஜில் தான் நடந்துச்சு. ஈரோடு வெள்ளாளர் காலேஜ், திண்டல். ஆனால் நிறையா பேர் கலந்துருந்தாங்க. போன டைமு ஃபஸ்ட் எடிஷனில் பார்த்திங்கன்னா 600 பேருங்களாமா. இப்போ 1300 பேர் வந்திருக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் 5:30 மணிக்கு ரீச் ஆகிட்டாங்க. இவர் போன மராத்தான்லேயும் வந்திருந்தார், செக் பண்ணி பாருங்கள். இவர் எப்போதுமே ஹையர் லெவலில் தான் ஓடுவார். வைக்கிற எல்லா மராத்தான்லேயுமே கலந்துக்குவார், எங்கேனாலும் சரி. அதே மாதிரி குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறையா பேர் கலந்துருந்தாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப. ஏஜ் லிமிட்டுன்றதே கிடையாது இதுக்கு. நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜூம்போ டான்ஸ் ஆடிட்டு ஒரு வார்ம் அப் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டோம். எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சில பேர்லாம் ஃபேமிலியோடையே கலந்துக்கிட்டாங்க. அப்பா அம்மா குழந்தைங்க எல்லோரும். அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அவங்களும் வின் பண்ணிவிட்டு அந்த போர்டில் நின்றுட்டு ஃபினிஷர் போர்டில் நின்றுட்டு 4 பேரும் குரூப்பாக ஃபேமிலியோட மெடல் வாங்கிட்டு நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிட்டோம். அந்த கிளைமேட்டுக்கும் ஓடுறதுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதே மாதிரி வழியில் கடலை மிட்டாய், பிஸ்கெட்டு, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆரஞ்சு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தேன். ஓட முடியல, நடுவில் நடந்துட்டு அப்படியே இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் 3 கிலோமீட்டர் போயிருந்தேன். இப்போ 5 கிலோமீட்டர் போய் நாளுக்கு தள்ளிடுச்சு லைட்டாக. குட்டீஸ் எல்லாம் என்னை ஓவர்டேக் பண்ணி ஓடிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னென்னா நான் நிறைய பார்த்தேன். அதெல்லாம் கேப்சர் பண்ண முடியல, பட்டு நிறைய பார்த்தேன். போகிற வழியில் நாய் குலைச்சது, அதே மாதிரி ஸ்ட்ரோக் இருக்கவங்களும் அவங்க பையனை மோட்டிவேஷன் பண்ணி அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க குட்டீஸ்லாம் ஓட முடியலன்ட்டு அவங்க அப்பா தூக்கிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. ஒரு சில அண்ணாங்கள்லாம் கமான் சேர் அப் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் அங்கேயே கொடுத்தாங்க. இட்லி, வெண்பொங்கல், வடை அப்படியே கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை நான் பார்த்துட்டு அப்படி ஜாலியாக அந்த நாள் சண்டே தான், பட் ஒரு ஜாலியான ஒரு டேவாக அமைஞ்சது. இவர் பார்த்திங்கன்னா ஆர்ஜே தினேஷ் ஹலோ எஃப்எம்மில் இருக்கார். கடைசியாக நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபினிஷர் போர்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.